بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆலிம்களுக்கு அழைப்பாளர்களுக்கு ஒரு அறிவுரை என்ற தலைப்பு தந்திருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த தௌஹீது இறைவனுடைய அருளால் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் இந்த தௌஹீதினுடைய பிரச்சார மையங்களாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள். ஓதுகின்ற மதரசாவில் நாங்கள்லாம் ஓதிக்கிட்டு இருக்கும்போது ஊரில் உள்ளவர்கள் எங்களை பார்த்து சொல்வார்கள், ஊரில் உள்ளவனுக்கு ஒரு ஷைத்தான் என்றால் ஓதுகிற பிள்ளைக்கு 9 ஷைத்தான் என்பார்கள். அது வாஸ்தவமான பேச்சு. எப்படி வாஸ்தவம்னா, இப்போ எங்களெல்லாம் நாங்கள் தொழுகிறோமா என்று கண்காணிப்பதற்கு எங்களை ஒரு ஆசிரியர் அப்படியே நாங்கள் சுபுலாம் தொழுது முடிச்சுட்டு 1 மணி நேரம் குர்ஆன் ஓதணும். அதுக்கடுத்து இஷ்ராக்குன்னு ஒரு தொழுகை தொழணும். அது வரைக்கும் அவர் அப்படியே உலாவிக்கிட்டே இருப்பார். சில சமயங்கள்லாம் ஆள் காணா போயிடும். அப்போ சரி இஷ்ராக்கு இன்னைக்கு மண்ணலி போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அப்படியே தப்பிக்கிற மாதிரி இருந்தால் திடீர்னு வந்துடுவார். அப்போ ஒவ்வொருத்தன் ருக்குவில் கிடப்பான், ஒருத்தன் சஜாதாவில் கிடப்பான். ருக்குவில் கிடந்தே பேசுவான், டேய் தலப்பா வந்துட்டான்டா, சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படிமா. அப்போ அந்த மாதிரியான லெவலில் உள்ள ஆட்கள்லாம் இவர்களிடத்துல அதிகமான ஷைத்தான்கள் வந்துவிட்டால் சமுதாயத்தை ரொம்ப எளித கெடுத்தாரலாம். அவங்க சொல்றது ஒரு குத்தலாக சொன்னாலும் அதில் ஒரு உண்மையும் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தௌஹீத் ஜமாத்தில் கொஞ்சம் பிரச்சாரத்தில் முன்னணியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பெண்கள் விஷயத்தில் மாட்டி இந்த ஜமாத்தினுடைய ஒரு அழகிய ஒரு ஒமன் அஹ்சனு கௌலன் மிம்மன் தா இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவனை விட சிறந்தவன் யார் இருக்க முடியும்? வாமில சாலிகன், நல்லமல்கள் செய்து ஒகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் உள்ளவன் என்று சொல்கின்றானே, இவனை விட சிறந்த ஒரு கொள்கையை சொல்லக்கூடியவன் யார் இருக்க முடியும் என்று கேட்கின்றான். அந்த ஒரு பொறுப்புல இருந்து தலைகீழாக அப்படியே விழுந்து விடுகின்றார்கள். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். பெண்கள் விஷயத்தில் போனில் பேசினாலும் சரிதான், நீங்கள் குலைந்து பேசக்கூடிய அந்த ஒரு பாவனையே உங்களிடத்தில் வந்து விடக்கூடாது. அவங்க எதிர்தரப்புல அந்த பெண்கள் உங்களை பற்றி என்ன தப்பு, மோசமான ஆள் இந்த மாதிரி போட்டு கதறான் போன்ல என்று சொன்னாலும் சரிதான், அது நமக்கு தேவையில்லை. இது நம்மளை அதிகமான அளவில் நம்முடைய ஆட்கள் கவிழ்ந்து போனது, சரிந்து போனது, சாம்பலாகி போனது இந்த பெண்கள் விவகாரத்தில் தான். அதற்கடுத்து எடுத்தீர்கள் என்றால் பொருளாதார குற்றச்சாட்டு. அப்போ அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நமக்கே ஆட்கள் பற்றவில்லை என்ற ஒரு கவலையில் நாம் இருந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப குறைச்சலான அளவு, மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருச்சு. பாரிஸில் இருந்து அவங்க பாட்டு ஆன்லைனில் இன்றைக்கு தௌஹீத் பிரச்சாரத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. லண்டனில் இருந்து தௌஹீத் பிரச்சாரத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போன்று வளைகுடா நாடுகளில் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யூஎஸ்ல இருந்து நமக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமிழ் முஸ்லிம்கள் மார்க்க சந்தேகங்களை கேட்கின்றார்கள். இது மாதிரியான ஒரு சிறப்பு அம்சம் வேறு எந்த ஒரு இயக்கத்திற்கும் இல்லை, இந்த இயக்கத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்த இயக்கத்தில் உள்ள நாம் இது மாதிரியான இந்த பெண்கள் விஷயத்தில் சீரழிந்து விடக்கூடாது. நாங்கள் பெண்கள் ஒரு பெருமைக்காக சொல்லவில்லை, அல்லாஹ் எங்களையும் காப்பாற்ற வேண்டும். பெண்கள் மதரசா என்று அல் இர்ஷாத் மகளிர் கல்லூரி என்று நாங்கள் நிறுவனம் என்று வைத்திருக்கின்றோம். திரை போட்டு பாடம் நடத்துகின்றோம். மார்க்கத்தில் திரை போடுவதெல்லாம் இல்லை, எங்களை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் இந்த எப்போதுமே அந்த பெண்களிடத்தில் பாடம் கேட்கும் போது கொஞ்சம் எரிஞ்சுதான் விடுவோம், யார் பேசினாலும் சரிதான். ஏனென்றால் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய கற்பை பாதுகாப்பதற்காக எங்களை நம்பிக்கொண்டு சேர்க்கின்றார்கள்.
அந்த பிள்ளைகளுடைய அந்த நம்பிக்கை, அந்த பெற்றோர்களுடைய நம்பிக்கையை நாங்கள் சிதறடித்து விட்டோம் என்றால் எங்களை விட ஒரு துரோகிகள் யாரும் இருக்க முடியாது என்பது எங்களுடைய உள்ளுக்குள் குத்தக்கூடிய ஒரு உணர்வு. அப்படியே பயந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ இத மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, எப்போது இவர்கள் சரிவார்கள், சாவார்கள், வீழ்வார்கள், விழுந்து தொலைப்பார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் இந்த தாவா பொறுப்புல இருக்கக்கூடிய நீங்கள் பெண்கள் விஷயம் என்று வந்துவிட்டாலும் சரிதான், நேராக பேசினாலும் சரிதான், தொலைபேசியில் பேசினாலும் சரிதான், தூரத்தில் விலகி இருங்கள். அவரிடத்தில் நீங்கள் ஒரு குலைவை காட்டி விடாதீர்கள். அழைப்பு பணி செய்ய போகின்றேன் என்று செல்லக்கூடியவர்கள் கடைசியிலே கருப்பணியை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்போ அதுல சரிந்து போன ஆட்களை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரியான ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்று நினைத்து அந்த பொறுப்புல நாம ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிகள் உலமா, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் எல்லாம் ஆலிம்கள் தான். ஆலிம்கள் என்றால் ஏதோ அரபி தெரிந்தவர்கள் கிடையாது, மார்க்கத்தை தெரிந்து ஏகத்துவத்தை அறிந்து அதை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்கள். இறை அச்சம் என்பதின் காரணத்தினால தான் இந்த பிரச்சாரத்தை செய்கிறோம். எங்களுக்கெல்லாம் கடந்து வந்த பாதையில் சொல்ல நினைச்சோம். ஆரம்பத்தில் நாங்கள்லாம் சங்கரமந்தல்ல இருந்து வெளியில் வரும் பொழுது சகோதரர் பிஜே அவர்கள் அல்லாஹ் அவருக்கு தொழில் ரீதியாக, அதாவது பாடம், நாங்கள்லாம் பாடம் நடத்திக்கிட்டு இருப்போம். இரவுல அவர் உட்கார்ந்து ஊரில் உள்ள அந்த கிளாக்குகளை எல்லாம், கடிகாரங்கள்லாம் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பார். காலையில் பாடம் நடத்துவார் எங்களுக்கு. அதாவது பாடுபட்டால்னா என்ன, அதாவது அந்த மறுநாள் நடத்தக்கூடிய பாடத்தை முதல்ல உட்கார்ந்து பார்த்தா தான் நடத்த முடியும். ஆனால் அல்லாஹ் அவருக்கு சில ஞானங்களை கொடுத்திருந்தான், அதனால பாடம் நடத்திட்டு போயிடுவார். அப்போ அப்படி இருந்து அந்த வெளியில வரும் பொழுது இந்த உலகம் எங்களுக்கு இருண்டதாக தெரிந்தது. சதாவும் ஹத்தம் ஃபாத்தியா ஓதி பிழைத்தவர்கள் ஃபாத்தியா ஓதுவதை தவிர்த்து, மதரசாவில் பாடம் நடத்துவதை தவிர்த்து வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. வெறுமனே இருண்ட உலகத்திலே ஒரே ஒரு நம்பிக்கையோடு வந்தோம், ஏகத்துவம் என்ற இந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் கிளம்பி வந்ததுதான் என்னை பொறுத்தவரையில். நாமெல்லாம் ஏதாவது ஒரு இந்த அதாவது இமாமத்து தொழிலில் போய் உட்காரக்கூடாது, இது மாதிரியான பணியில் நம்ம உட்கார்ந்தால் என்றால் அப்போது அந்த நிலை தான் இருந்தது. அந்த பாதைக்கு நாம போயிடக்கூடாது என்று சொல்லிதான் ஒரு ஆங்கில கல்வியை நாம படித்துக்கொண்டு கிரசண்டி என்ற ஒரு ஸ்கூல்ல ஹிஜ்ரத் செய்த மாதிரி போய் உட்கார்ந்து ஏதோ ஆங்கிலத்தை படித்தா அல்லாஹ் அதையும் படிக்க வச்சிருந்தேன். அதுல அந்த படிப்பை அந்த கரெக்டான டயத்தில் முடிச்சிருந்தேன்னு வைங்க, மொழிபெயர்ப்பாளர் சவுதிக்கு போயிருப்போம். அதனால அதுல அல்லாஹ் தஆலா பல தடங்களை போட்டு, ஏய் நீ என்ன ஏமாத்தலாம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை உட்கார வச்சுட்டான். ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும். இதுதான் மிகப்பெரிய ஒரு கூலியாக அமைந்து விட்டது. அப்ப அந்த மாதிரி இருண்ட உலகத்துல ஏகத்துவம் என்ற ஒரு ஜோதியை மட்டும்தான் ஏந்தி கொண்டு வந்தோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்றைக்கு ஒரு சந்ததி உருவாகிவிட்டது, ஒரு தலைமுறை உருவாகிவிட்டது. அப்ப இந்த தலைமுறைக்கு பிறகு இந்த ஜோதியை எடுத்து சொல்லக்கூடியவர்கள், எடுத்து செல்லக்கூடியவர்கள் தேவை. இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு அரும்பணியை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். தகப்பனும் மகனுமாக சேர்ந்து புனித காபாவை கட்டி முடித்தார்கள். கட்டி முடித்து விட்டு அந்த இடத்திலேயே கேட்கின்றார்கள், ரப்பனா வபஅஸ் ஃபீஹும் ரசூலா, இறைவா இவர்களுக்கு மத்தியில் ஒரு தூதரை நீ அனுப்பு. அவர்கள் கேட்கின்றார்கள், இவர்களுக்கு மத்தியில் நீ தூதரை அனுப்பு. எத்துலு அலைஹிம் ஆயாத்திக்க, உன்னுடைய வசனங்களை அவர்கள் ஓதி காட்டுவார்கள். யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் அதனுடைய நுணுக்கத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இன்னக்கல் அந்தல் அசீசுல் ஹக்கீம், நீதான் மிகைத்தவன், நீதான் ஞானமிக்கவன் என்று கேட்டார்கள். அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான். அந்த சந்ததியிலே பிறந்தவர்கள் தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் சொன்ன அந்த தூதுத்துவ செய்தி தான் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த செய்தியை பெற்ற நாமோ நம்முடைய சந்ததி கொண்டு போகணும், தலைமுறைக்கு கொண்டு போகணும் என்றால் நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊரில் இருந்தோம் ஒரு தாயை நீங்க கல்லூரிக்கு அனுப்புங்க. அதாவது இந்த மார்க்கத்தை அவர்கள் தெரிந்து அதற்காக வேண்டி இப்போது அந்த சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு மாணவர் படித்துக் கொண்டிருந்தார். வீட்டில் ஏதோ பொருளாதாரம் சரியில்லை என்று ஏதோ சென்னைக்கு வேலைக்கு சென்று விட்டதாக எனக்கு தகவல் கிடைத்தது. அப்ப இது மாதிரி ஏதோ இருந்த மாணவர்களையாவது நீங்கள் தத்தெடுங்கள், அவருக்காக வேண்டி உதவி செய்வதற்கு நீங்கள் முன்வாருங்கள். அப்படி நீங்கள் முன் வந்தீர்கள் என்றால் இறைவனுடைய அருளால் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தும் ஒரு ஆளை நீங்கள் அனுப்புங்கள்.
நல்ல விளக்கம் ஆற்றல் பெற்ற அந்த மக்களை நீங்கள் அனுப்பி வையுங்கள். அப்படி அனுப்பி வைத்தீர்கள் என்றால் இந்த கொள்கை இன்ஷா அல்லாஹ் செழிக்கும். நம்முடைய பணியே நரகத்திலிருந்து மக்களை காப்பாதுதான். இந்த ஆலிம்களோ வேறு யாருமே கிடையாது, நாம தான் காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒரு காலத்தில் போகிற இடங்கள்லாம் அடிச்சான், இன்றைக்கு நம்மை கட்டி அணைச்சி எனக்கு ஒரு தாய் தரமாட்டியா என்று கேட்கக்கூடிய ஒரு காலம் வந்து விட்டது. அப்ப இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தாயிகளை உருவாக்குவதற்கு நீங்கள் முன்வாருங்கள், அதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து தாயிகளாக இருக்கக்கூடியவர்கள், இந்த தாவாவில் இருக்கக்கூடியவர்கள் சுபுகு தொழுகையை ஒருபோதும் நீங்கள் மிஸ் பண்ணி விடாதீர்கள். இந்த ஒரு தொழுகை, அதனால் மற்ற தொழுகையை விடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. இந்த ஒரு தொழுகையிலே நீங்கள் கவனமாக இருந்து விட்டீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய, அதனால கொஞ்சம் நீங்க இரவுல அதிகமான நேரத்தை, அதாவது ஏதோ ஒரு இமயம் டிவி வருகின்றது, அதில் செய்தியை கேட்கிறோமா, மார்க்கத்தை தெரிகிறோமா, அதோடு தூங்குவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். சுபு தொழுகை விடாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ரகாத்தில் ஃபஜ்ரி ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. முஸ்லிம்ல வருது, சுபுஹுக்கு முந்திய 2 ரகாத்துகள் சுன்னத்துக்கள் இருக்கின்றனவே, அது உலகத்தை விட, உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களை விடவும் சிறந்தது அப்படின்ட்டான். இதுல ஒரு தாயிக்கு ஆழ்ந்த நம்பிக்கை வர வேண்டும். உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அது மாதிரியான கட்டம் இருந்தா பிரச்சனை வேற. அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இது போன்ற ஒரு தொழுகையை நீங்கள் ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். அந்த தொழுகைக்கு நீங்க மாறுங்க. அப்படி வருகின்ற பொழுது இறைவனுடைய அருளால் நீங்க தலை நிமிர்ந்த மக்களுக்கு மத்தியில் தொழுகையை பற்றி பேசலாம். ஒரு கூட்டம் தொழுகைக்கு மட்டும் அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றது, கொள்கை அவர்களிடத்தில் இல்லை. கொள்கை நம்மிடத்தில் இருக்கின்றது, நமக்கு ஒரு நம்பிக்கை பிறந்து விட்டது. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டால், ஷிர்கை விட்டு விலகிவிட்டால் சொர்க்கத்துக்கு போய்விடலாம் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் பிறந்து இருக்க வேண்டியதுதான். கொள்கையும் இருக்க வேண்டும், தொழுகையும் இருக்க வேண்டும். இதில் கவனத்தை வைத்துக் கொண்டு இதுல தாயிலாக நீங்க என்றைக்கு வர ஆரம்பித்து விட்டீர்களோ உங்களை உன்னிப்பாக கவனிப்பார்கள். உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்துல வந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது, ஓ அலம் ரப்பிக்க ஃபீனா வலீதன், உன்னை நான் தானப்பா வளர்த்தேன். அவன் சொல்றான், லபிஸ்த ஃபீனா மின் உம்ரிக்க சினீன், நீ எங்கட தானப்பா வளர்ந்த. ஓ ஃபால்த்த கல்லத்தி ஃபால்த்த வாந்த மினல் காஃபிரின், ஒரு கிரிமினல் குற்றத்தையும் செய்த நீ நம்முடைய சட்டத்தினுடைய அடிப்படையில் நீ காஃபிர் அப்படிங்கிறான். யாரை பார்த்து? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அடிக்கிறாங்க. ஃபால்துஹா இதன் வானம் மினல் வால்லீன், வழிகேட்டில் இருந்தையா தப்ப செய்தேன் ஒத்துக்கொள்றாங்க. இது தவறாக நடந்தது. அப்ப என்ன செய்யறானா, நம்முடைய அப்படியே நீங்க இந்த தௌஹீதுக்கு வந்த உடனே உங்களுடைய பழைய காலத்து இருக்காட அப்படியே தூக்கிடுவான், விடமாட்டான். அப்படிப்பட்ட ஒரு பார்வையில நாம இருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய கிருபையினால் நமக்கு பாதுகாப்பு, நாம வழி தவறாமல் இருக்கிறதுக்கு. இந்த ஏகத்துவ கொள்கை என்ற இந்த அரண் நமக்கு இருக்கின்றது. இந்த ஒரு அரணோடு நாம மறுமையினுடைய நன்மையையும் நம்முடைய உள்ளத்தில் வைத்து இந்த பணியை தூய உள்ளத்தோடு, அதாவது மனிதர்கள் என்று சொன்னால் பிரச்சனைகள் இருக்கும், மாவட்ட தலைவர், செயலாளர், தாயிகள் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் அப்படியே அடக்கி கொண்டு இதையெல்லாம் அல்லாஹ்விற்காக வேண்டி தவிர்த்து கொண்டு நாம இந்த மறுமை உலகத்தில் மாபெரும், பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அன்சாரிகளை பார்த்து சொல்றாங்க, அதாவது எனக்கு பின்னால நீங்க தக்கூனு அஸ்ரத்துன் மின் பாதி, எனக்கு பின்னால நீங்க ஒரு பெரிய அளவுல பாதிக்கப்படுவீங்க. உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம வேற யாரோ உங்களுடைய இடத்துல தான் நிற்பாங்க. அப்போ நீங்க எதிர்த்து நின்று சண்டை போட்டு தர்க்கித்துக் கொள்ளாதீர்கள், நீங்கள் பிரச்சனையை ஏற்படுத்தி விடாதீர்கள். ஃபஸ்பிரு ஹத்தா தல்கௌனி ஃபில் ஹவுதுல் கௌதரி, என்னை சந்திக்கின்ற வரை பொறுமையாக இருங்கள். பொறுமை காத்தாங்க அன்சாரிகள். நினைச்சிருந்தா வந்தாரை வாழ வைக்க மாட்டோம் என்று தூக்கி எறிந்து விட்டு நாங்கள் தான்
அன்சாரிகள் நீங்கள் அகதிகள் என்று சொல்லி அந்த ஆட்சி பொறுப்புக்கு அவர்கள் உரிமை கொண்டாடி இருக்கலாம். ஃபஸ்பிரு ஹத்தா தல்கௌனி என்ன ஹவுல சந்திக்கிற வரைக்கும் பொறுமையா இருங்க சொன்னாங்களே, பொறுமை காத்தாங்க அன்சாரிகள். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கொஞ்சம் சில பதவிகள் எல்லாம் விட்டு போச்சு. அப்ப நாம அதாவது அந்த மாதிரியான ஒரு அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு செய்த தியாகத்தை நாம செய்திட போறோம் கிடையாது. அப்ப நாம இதையெல்லாம் கவனத்தில் வச்சு இன்ஷா அல்லாஹ் மர்மைய கூலி மையமாக வைத்து ரப்புல் ஆலமீனுடைய அந்த பரிசை ஆதரவு வைத்து இந்த பணியை தொய்வில்லாமல் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நாம் கொண்டு செல்வோமாக. அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்